அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு வசந்தம் டிவி வழங்கும் ரமலான் வசந்தம் விசேட இஃப்தார் முஸ்லிம் நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். இன்றும் கூட மிக முக்கியமான ஒரு தலைப்பிலே கலந்துரையாடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே ரமலானுக்கு பின்னால் நம்மில் அதிகமானவர்கள் திருமண வைபவங்களை நடாத்துவார்கள். தங்களுடைய ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், வயது வந்தவர்களுக்கான திருமண வைபவங்களை ரமலானை தொடர்ந்து அதிகமாக நடாத்துவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நானும் நீங்களும் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே மிக மோசமான ஒரு நிகழ்வை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதிகமான யுவதிகள், இளம் தம்பதியினர் காதி நீதிமன்றங்களை நாடிக்கொண்டிருக்கின்றார்கள். திருமணத்தை பற்றிய போதிய அறிவில்லாமல் திருமணம் முடித்திருக்கின்றார்கள். அதே போன்று எந்த விதமான முன்னேற்பாடுகளும் இல்லாமல் திருமணம் முடித்ததன் விளைவாக இன்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதிகரித்து வரும் விவாகரத்துக்களை. எனவே நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியிலே இளம் யுவதிகள், வாலிபர்கள் திருமணத்திற்கு முன்னால் எப்படி அவர்கள் வழிகாட்டப்பட வேண்டும் என்ற விடயங்களை கலந்துரையாடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே ஒரு இளம் ஆலிம் எங்களுடைய கலையகத்தில் இருக்கின்றார்கள். அஷேக் நில்ஃபத் அப்பாசி அவர்கள் இந்த துறையோடு மிக நெருக்கமான ஒருவர். எனவே நிகழ்ச்சிக்குள் அவர்களை சலாம் கூறி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருமணத்திற்கு முன்னால் வாலிபர்களையும் யுவதிகளையும் நெறிப்படுத்த வேண்டும், திருமணம் பற்றிய வழிகாட்டல்களை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்கான காரணம் என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த நேர் மக்களே, நாங்கள் இன்றைய தினம் திருமணத்திற்கு முன்னால் வாலிபர்கள் மற்றும் யுவதிகளை எவ்வாறு தயார்படுத்தப்பட வேண்டும் என்ற தலைப்பிலே தான் நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் எந்த முறையில் தயார்படுத்த வேண்டும், ஏன் தயார்படுத்த வேண்டும் என்று கேட்டீர்கள். பொதுவாக திருமணத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இவ்வாறு நேரம் எடுத்து பேசுவதற்குரிய காரணம் என்னவென்றால், இது இஸ்லாத்திலே மிக முக்கியமான ஒரு சுன்னா. அதாவது காரணம் இல்லாமல், இஸ்லாம் அனுமதித்த காரணம் இல்லாமல் வேறு யாருக்கும் இந்த நிக்காஹ் நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன் என்று யாருக்கும் பின்வாங்க முடியாது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், அந்நிகாஹு மின் சுன்னதி, கல்யாணம் முடிக்கிறது என்பது என்னுடைய வழிமுறைகளில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் இந்த சுன்னாவை என்னுடைய வழிமுறையை புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நாங்கள் இன்றைக்கு சமூகத்தில் பார்க்குறோம், இந்த கல்யாணம் முடிக்கிறது என்பது, நிக்காஹ் செய்வது என்பது ஒரு சடங்குக்காகவோ சம்பிரதாயத்துக்காகவே அல்ல. ஏன்னா எங்களோட சமூக மக்கள் நிறைய பேர் இது சுன்னா, ரசூலுல்லாஹுடைய மிக முக்கியமான ஒரு வழிமுறை, இந்த சுன்னாவை செய்வது மிக முக்கியமான ஒரு இபாதத். இந்த இபாதத்தை காரணம் இல்லாமல் யாராவது இதை நான் திருமணம் முடிக்க மாட்டேன் என்று யாராவது இதை புறக்கணிப்பார்களாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவருக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னாங்க. அந்த அளவுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சுன்னாவாக இருக்கிறது இந்த கல்யாணம் என்பது. அதே மாதிரி எனவே தான் நாங்கள் சொல்கிறோம், ஒரு சுன்னாவை உரிய முறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறையில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் திருமண வாழ்க்கையில் எதை எதிர்பார்க்கிறார்களோ அந்த எதிர்பார்ப்பை நம்மிடத்தில் ஏற்படுத்த வேண்டுமென்றால், நம்முடைய சமூகத்திலே ஏற்படுத்த வேண்டுமென்றால், நாங்கள் அவங்களுக்கு தேவையான சில விடயங்களை கற்றுக் கொடுத்து அந்த வாலிபர்கள் அதே மாதிரி யுவதிகளை திருமணத்துக்காக முன்கூட்டியே நாங்கள் தயார்படுத்த வேண்டும். இதாக முக்கியம். எனது ஒரு சுன்னா, குர்ஆனில் பல வசனங்கள் இந்த கல்யாணத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே இந்த கல்யாணத்தை பற்றி பல வழிகாட்டல்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் இடம்பெறுகிற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுவராக இருந்த அந்த இடத்திலே தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். அப்போ பொதுவாக எங்களை பார்க்க சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிமில் கிதாபுன் நிக்காஹ் என்று தனியான பகுதி இருக்கிறது, தனியான பாடம் இருக்கிறது. எல்லா ஹதீஸ் கிதாபுகளையும் நிக்காஹுக்கென்று தனியான பிரத்யேகமான ஒரு பாபு போட்டிருக்கிறார்கள். ஏன் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது இந்த திருமணம் என்பது இஸ்லாத்தில். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இந்த முக்கியமான இந்த சுன்னத்தான இந்த நிக்காஹை மக்கள், வாலிபர்கள், யுவதிகள் நிக்காஹ் செய்து கொள்வதற்கு முன்னால் அவர்கள் தயார்படுத்தப்பட வேண்டிய கடமை இதனால் தான் இருக்கிறது. அதே மாதிரி எங்களுக்கு பார்க்கலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், வாலிபர்களை பார்த்து, யா மஅஷர ஷபாப், வாலிபர்களே, மனிஸ்ததா மின்குமுல் பாஅ ஃபல்யதஸவ்வஜ்,
உங்களில் யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் திருமணம் முடித்து கொள்ளட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ இந்த வாலிபர்களே அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் விழிச்சாங்க இல்லையா, இதில் பெண்களும் அடங்குறாங்க, யுவதிகளும் அடங்குறாங்க. திருமண வயதை அடைந்தவர்கள், எங்களுக்கு தெரியும் பருவ வயதை அடைந்ததிலிருந்து திருமண வயது அடைஞ்சாச்சு. எனவே திருமண வயதை அடைந்தவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி விழிக்கிறார்கள் என்றால், யா மஅஷர ஷபாப், வாலிபர்களே, மனிஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ், உங்களில் யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும் அப்படின்னு ஒரு ஏவல் வாக்கியத்தில் சொல்லிவிட்டு இன்விடேஷன் கொடுக்குறாங்க. திருமணம் முடிச்சுக்கோங்கன்றாங்க. முடிச்சுக்கோங்கன்னு சொல்லி போட்டு பின்னாலே ஒரு 2 ரீசன் சொல்கிறாங்க. ஃபஇன்னஹு அகத்து லில் பஸர் வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜ். இதுக்குள்ள மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன, அதாவது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வயது வந்த உடனேயே சக்தி உள்ளவர்கள் திருமணம் முடித்தால் அவங்களுக்கு 2 விஷயத்தில் பாதுகாப்பு கிடைக்குது. ஒன்றோ தன்னுடைய கண் பார்வையை தாழ்த்துவதற்கு அந்த திருமணம் மிகவுமே பேருதவியாக அமைந்து விடுகிறது. அதே மாதிரி தன்னுடைய மர்ம உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்வதற்கு அந்த திருமணம் உதவுகிறது. ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் தானே, வாலிப வயதை அடைந்திருக்கு நாங்கள் பார்க்குறோம் சமூகத்தில் இந்த கேர்ள்ஸ் கிளாஸ் போகிற இடம். இன்றைக்கி யுவதிகள் ஒரு கிளாஸுக்கு போகிறோன்னு வைங்களே, மாலை வகுப்புக்கு போகிறாங்க. அந்த பிள்ளைகள் கிளாஸ் விட்டு வார நேரத்தில் பாதையில் யார் இருப்பாங்க? வாலிபர்கள் நிறைஞ்சிருப்பாங்க. யாரும் தவறாக நினச்சது கூட நடக்கிற ஃபேக்டை சொல்கிறேன், வாலிபர்கள் இருப்பாங்க. ஏன் இருக்கிறாங்க? சும்மா இருப்பாங்களா? இல்லையே, அந்த கிளாஸ் முடிஞ்சு வார அந்த யுவதிகளை பார்க்குறதுக்கு இருப்பாங்க, அவங்களுக்கு ஹிண்ட் பண்ணுறதுக்கு இருப்பாங்க, அவங்களோட எப்படியாவது கதைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தயார்படுத்தி இருப்பாங்க, இப்படி அவங்கள ஜோக் பண்ணுறதுக்கு இருப்பாங்க. அப்போ அவங்கள பார்க்குறது தான் மெயின் டார்கெட். எல்லாரும் வருஷம் போட்டு இருப்பாங்க. எனவே பாருங்கள், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த எதிர்ப்பாளருடைய கவர்ச்சி, ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் இந்த தூண்டுதல், இந்த எதிர்ப்பாளருடைய கவர்ச்சி எப்போ ஏற்படுது? பருவ வயதை அடைந்ததுலேருந்து ஏற்படுது. இப்போ ரசூலுல்லாஹ் யாரை பார்த்து விழிக்கிறாங்க? பருவ வயதை அடைந்த வாலிப மக்களை பார்த்து விழிக்கும், வாலிபர்களே, உங்களுக்கு சக்தி இருந்தால் நீங்கள் திருமணம் முடிச்சுக்கோங்க. ஃபைன்னஹு அகத்து லில் பஸர். அப்போ நீங்கள் திருமணம் முடிக்கிறதனூடாக உங்களுடைய கண் பார்வையை தாழ்த்தி கொள்வதற்கு அது உதவியாக அமைந்து விடுகிறது. ஏன்னா இன்றைக்கி சில குடும்பங்களில் இந்த வாலிபர்கள் பாவத்துக்கு போகிறதுக்கு காரணமாக குடும்ப தலைவர்கள் இருக்கிறாங்க, பெற்றோர்கள் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்கண்டா, தன்னுடைய ஆண் மகன் அதே மாதிரி தன்னுடைய பெண் பிள்ளைக்கு திருமணத்துடைய வயது வந்தாச்சு, அவர்களுக்கு திருமணத்துடைய தேவை இருக்கிறது. இருந்தாலும் கூட பெற்றோர்கள் பார்க்குறாங்கன்னு தெரியுமா, இப்போ ஆண் பிள்ளையை பார்க்குறாங்க, இருக்கிறது ஒரே ஒரு மகன் அல்லது எல்லா மகனையும் முடிச்சு கொடுத்தாச்சு, இந்த பேலன்ஸாகுள்ள இந்த மகன் இப்போ 24-25 வயசாகுது, இவனையும் முடிச்சு கொடுத்துட்டா இவன் ஒய்ஃபோட போயிடுவான் தானே, எங்களோடு இருக்கிற அந்த பாண்ட் அந்த தொடர்பு குறைஞ்சிரும் அப்படின்னு பெற்றோர்கள் பயந்து என்ன செய்கிறாங்கண்டா, அவங்களோட திருமணத்துடைய அந்த வயது வந்தும் அப்படி தாமதப்படுத்துகிறாங்க. இப்போ அந்த வாலிப வயதில் அவங்களுக்கும் வேறு வழி இல்லை. உம்மா அப்பா திருமண பேச்சுவார்த்தை வந்தாலும் இல்லை, இப்போ தான் உனக்கு 25 வயசு, நீ வெளிநாட்டுக்கு போகணும், 4 வருஷம் சம்பாதிச்சுட்டு வரும், ஒரு 30-32 என்ன செய்வோம், முடிப்போம் பண்ணுவாங்க. சில குடும்பங்களில் சொந்த தந்தை கூட சொல்லுவார், உனக்கு என்ன அவசரம், நான் முடித்ததே 32 வயதில் அல்லது உன்னை மூத்த நானை முடித்தது 30 வயதில், கொஞ்சம் பொறுமையாக இருந்துவாங்க. அப்போ திருமண வயதை அடைந்து அந்த எதிர்ப்பாளருடைய கவர்ச்சி ஒரு வாலிபனுக்கு வருகின்ற காலத்திலிருந்து ஒரு 10 வருஷம் 12 வருஷம் தாமதப்படுத்துகிற நேரத்தில் பார்வையை தாழ்த்துறது எவ்வளோ கஷ்டம். ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூட சொல்கிறான் தானே, குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும், நபியே நீங்கள் முஃமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள், பார்வையை தாழ்த்தி கொள்ள சொல்லுங்கள், தன்னுடைய மர்ம உறுப்புகளை பாதுகாக்க சொல்லுங்கள். அதே மாதிரி வகுல்லில் முஃமினாத்தி யகுதுல்ன மின் அப்சாரிஹின்ன வ யஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன, முஃமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், அவங்களுடைய பார்வையும் தாழ்த்த சொல்லி. எனவே அந்த உரிய வயது அடைந்த உடனே, உரிய வயதை அந்த வாலிபர்களும் யுவதிகளும் அடைந்தால் பெற்றோர்களுடைய கடமை என்ன தெரியுமா, நல்ல மாதிரி பார்த்து என்ன செய்யுங்க, அவங்களுக்கு திருமணத்தை முடிச்சு வச்சிருங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்ன காரணம் என்ன, அவர் பார்வையை தாழ்த்துவதற்கு அது உதவியாக அமைஞ்சிடும். அப்போ ஹராமான பார்வையை பார்க்க மாட்டார். தனக்கு தேவையான ஒரு துணைவியை அவர் செலக்ட் பண்ண உடனே, பெண்கள் யுவதிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவையான ஒரு வாலிபரை செலக்ட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு இந்த ஆணை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பெண்ணை பார்ப்பதற்கு அவருக்கு தேவையும் வராது, இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஆணை பார்க்கறதுக்கு தேவையும் வராது. அதே மாதிரி 2வது காரணம் சொல்கிறாங்க, வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜ், மர்ம உறுப்பை பாதுகாப்பதற்கு இந்த திருமணம் உதவியாக இருக்கும். இன்றைக்கி பார்க்குறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே ஒரு முன்னறிவிப்பு செய்தார்கள், மறுமை நாள் நெருங்குகிற நேரத்தில் இஸ்தஹில்லூனல் ஹிர வல் ஹரீர், பட்டாடைகளையும் இந்த பெண்களையும் ஹலாலாக்கக்கூடிய ஒரு காலம் வரும். அதாவது இன்னொரு ஹதீஸ்லே சொன்னார்கள், ஒரு மிருகம் எப்படி மிருகங்கள் பாதை ஓரங்களில் எப்படி புணர்ந்து கொள்ளுமோ, இதை மாதிரி மனிதனுடைய நிலைமை வராத வரைக்கும் கியாமத்தினால் உண்டாகாதுன்னு சொன்னார்கள்.
நாங்கள் சில விடயங்களை கேள்விப்படுகிற நேரத்தில், பல நாடுகளுடைய கலாச்சாரங்களை கேள்விப்படுகிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்கனவே முன்னறிவிப்பு செய்த காலம் நெருங்கிவிட்டதோ என்று பயப்படுகின்ற அளவுக்கு இன்றைக்கு காலம் இருக்கிறது. எனவே தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குறிப்பாக பெற்றோர்களுக்கு சொல்கிறோம், உங்களுடைய ஆண் பிள்ளைகள் அந்த திருமண வயதை அடைந்து விடுகிறார்களா, உங்களுடைய பெண் பிள்ளைகள் திருமண வயதை அடைந்து விடுகிறார்களா, உங்களிடம் பணிவாக வேண்டிக் கொள்கிறோம், நல்ல முறையில் பார்த்து ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் மார்க் அடிப்படையில் தெரிவு செய்து அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுப்பது உங்களுடைய கடமை. அதற்கு வழிகாட்டுவது சூழ இருக்கக்கூடியவர்களுடைய கடமை என்பதைத்தான் இந்த இடத்தில் நாங்கள் உங்களுக்கு மிக பணிவாக வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. நிச்சயமாக. எனவே அந்த விடயத்திலே பெற்றோர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வீடுகளிலே வயது வந்த ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ இருந்தால் அவர்களுக்கான தகுதியான ஜோடிகளை நீங்கள் தெரிவு செய்து திருமண வைபவத்தை நடாத்தி வையுங்கள். எப்படியான ஜோடிகளை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்ற விடயங்களை நாங்கள் பின்னால் பேசவிருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் திருமணத்திற்கு முன்னால் ஆண்களும் பெண்களும் எவ்வாறு நெறிப்படுத்தப்பட வேண்டும், அவர்களுக்கு எவ்வாறான வழிகாட்டல்களை வழங்க வேண்டும் என்ற தலைப்பிலே கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக சொல்லுங்கள், இரு பாலாருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணத்திற்கு முன்னால் எவ்வாறான விடயங்களில் வழிகாட்டல்கள் தேவைப்படுகின்றன? மிக முக்கியமான ஒரு கேள்வி. திருமணம் முடிக்க இருக்கக்கூடிய அந்த வயதை அடைந்த ஆண்கள், வாலிபர்கள், அதே மாதிரி வயதை அடைந்த யுவதிகள், இவங்க இருபாலாருக்கும் எவ்வகையான வழிகாட்டல்களை கொடுக்க வேண்டும் என்று பார்க்கிற நேரத்தில் முதலாவதாக நாங்கள் நேர்களுக்கு சொல்கிறோம், அவர்கள் அந்த பருவ வயதை அடைகின்ற நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கம் சம்பந்தமான முழுமையான அறிவை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய வழிகாட்டல் நாங்கள் யாரை பின்பற்றுவோம், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொன்னவைகளை பின்பற்ற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவைகள், செய்து காட்டியவைகள், சஹாபாக்கள் விடயத்தை செய்து அல்லாஹ்வுடைய தூதர் அங்கீகரித்தவைகள், ஹதீஸ் என்று சொல்கிறோம். அப்போ அல் குர்ஆனும் ஹதீஸும் தான் நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே திருமண வயதை அடைந்திருக்கக்கூடிய ஆண்களுக்கும் தான் பெண்களுக்கும் தான் நாங்கள் முதலாவது காட்ட வேண்டிய வழி என்ன தெரியுமா? மார்க்கத்தை முழுமையாக மேக்சிமம் உங்களால் முடிஞ்ச அளவு படிங்க. இதான் ஒரு பெற்றோர் தன்னுடைய திருமண வயதை அடைந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய முதலாவது வழிகாட்டல். ஏனென்றால் குர்ஆனை ஒரு பிள்ளை படிக்கிற நேரத்தில், ஹதீஸை ஒரு பிள்ளை படிக்கிற நேரத்தில், அது ஆண் பிள்ளைகளாக இருக்கலாம் பெண் பிள்ளைகளாக இருக்கலாம், அந்த பருவ வயதை அடைந்த உடனே அதை நல்ல டீப்பாக அவங்களுக்கு அந்த மூளைக்கு நல்லா படும். அந்த வயதுக்கு வந்து எதை கொடுத்தாலும் மரணம் செய்வார்கள், எதை கொடுத்தாலும் படிப்பார்கள். அப்போ நாங்கள் முதலாவது அல் குர்ஆன் திருமணத்தை பற்றி என்ன சொல்கிறது, ரசூலுல்லாஹுடைய ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் என்றால் என்ன, திருமணத்துக்குரிய வழிகாட்டல்கள் எப்படி இஸ்லாத்தில் இருக்கிறது என்ற நாலேஜை நாங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். இது ஆக முக்கியம். ஏன்னா இன்றைக்கு நாங்கள் சில குடும்பத்தில் பார்க்குறோம், தன்னுடைய பெண் பிள்ளைக்கு ஓஎல் எடுத்து முடிஞ்ச உடனே ஏதாவது ஒரு 2 கோர்ஸ் செய்வாங்க. இவங்க நினைக்கிறாங்க, இப்போ என்ன மகான கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் தானே, அப்போ ஆக்க தெரியா, அப்படி தானே, சமைக்கிறதுக்கு தெரியா, டீ ஊற்றுறதுக்கு தெரியா, அதாவது ஏதோ ஒரு ஆடைகளை துவைக்க தெரியா. இப்போ உம்மா வாப்பாலும் கஷ்டப்பட்டு எங்கேயாவது ஒரு குக்கரிங் கிளாஸை பிடிச்சி புள்ளையை பிடிச்சி அனுப்புறது, நீ போய் கேக் செய்கிறதுக்கு படி, அதாவது ஆக்கிறதுக்கு படி, இதை அனுப்புகிறாங்க. இப்போ குடும்பத்தில் மாப்பிள்ளை வீட்டுக்கும் கேள்விப்படுது, மாஷா அல்லாஹ் பேசி வச்சுருக்கக்கூடிய எங்களோட மருமகள், வீட்டுக்கு வரப்போகிற மருமகளை குக்கரிங் கிளாஸுக்கு அனுப்பிட்டாங்களாம், தையல் கிளாஸுக்கு அனுப்பிக்கிறாங்களா, மாஷா அல்லாஹ் வரக்கூடிய பிள்ளை நல்லா டேலண்டாக இருக்கும், நல்லா சமைப்பா. இதைத்தான் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர, உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, நம்ம விரல் விட்டு எண்ணக்கூடிய சில குடும்பங்களை தவிர ஏராளமாகவங்க இதைத்தான் பாராட்டுறாங்க. ஆனால் நாங்கள் சொல்கிறது அதல்ல. அதாவது உங்களோட பிள்ளைக்கு வந்து ஆக்க தெரிஞ்சிருப்பது ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜ், அதே மாதிரி விதவிதமான தீன்பண்டங்களை செய்து தர்றது ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜ், பிரச்சனை இல்லை. அதை படிக்கிறதுக்கு அனுப்புங்க. அவங்க கணவனுக்கு விதவிதமாக செஞ்சு கொடுப்பாங்க, அது வேறு விஷயம். ஆனால் மெயின் டார்கெட் அதல்ல. எங்களுக்கு இன்ஷால்ல இனி வரக்கூடிய காலங்களில் சமூகத்தில் எப்படி கேள்விப்படணும்டா, திருமண பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது அல்லது திருமண பேச்சுவார்த்தை நடைபெற்று முடிந்து விட்டது, இன்னும் 3 மாதம் 4 மாதம் கல்யாணத்துக்கு டைம் இருக்குது, அல்லது இன்னமே கல்யாண பேச்சுவார்த்தை நடக்கவே இல்லை, ஆனால் பிள்ளைக்கு வயசு வந்தாச்சு, என்னத்துக்கு திரும்ப அனுப்புகிறோம்? நீ ஒரு கிளாஸுக்கு போய் இஸ்லாம் சொல்லுகின்ற திருமண வாழ்க்கையை முழுமையாக படிச்சுட்டு வா. கல்யாணம்னா என்ன, மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணுறது எப்படி, அதே மாதிரி வாலிபர்கள் படிக்கணும் ஒரு பெண்ணை எப்படி நான் செலக்ட் பண்ணுறது. மலேசியா போன்ற நாடுகளில் இது கட்டாய கல்வியாக மாற்றப்பட்டிருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் நாங்களும் எதிர்காலத்தில் செய்ய இருக்கிறோம். எனவே தான் நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் என்றால், நான் சொல்லிக்கொண்டு வந்த விடயம் எங்களுக்கு எதிர்காலத்தில் கேள்விப்படணும். எப்படி திருமணம் பேசி வச்ச இந்த புள்ள ஒரு கோர்ஸ் ஒன்று ஃபாலோ பண்ணுற, அந்த கோர்ஸில் முழுமையாக என்ன நடக்குது, திருமணம் சம்பந்தமான விடயங்கள் அங்கே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அல்லது வீட்டிலே உள்ள தனது குடும்பத்தில் யாராவது படித்தவங்கள்ட்ட போய் தனிமையான முறையில் அதை படிக்கிறார். இது ஆண்களும் தான் பெண்களும் தான்.
எனவே குடும்பத்தில் பெற்றோர்கள் முதலாவது கவனம் செலுத்துங்க. உங்களோட வாலிபர்கள், உங்களோட பெண் யுவதிகள் திருமண வயதை அடைந்த உடனேயே கல்யாணம் பேசுகிறதுக்கு முன்னால் நீங்கள் முதலாவது ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இப்போ என் மகள் திருமண வயது அடைஞ்சாச்சு, என் மகன் திருமணம் முடிக்கிற வயது அடைஞ்சாச்சு, இவங்களுக்கு ஃபெஸ்ட்டுக்கு செய்ய வேண்டிய வேலை திருமணம் என்றால் என்ன என்றதை படித்து கொடுப்போம். ஏன்னா இன்றைக்கி நிக்கா மஜ்லிஸுக்கு வாராங்க, சுபஹானல்லாஹ், நான் குறை சொல்கிறதுக்கல்ல, அவங்கள பார்த்தாலே விளங்குது இவன் திருமணம் சம்பந்தமாக முழுமையான நாலேஜ் ஒன்று இல்லை. அப்போ எதை வச்சு திருமணம் முடிக்கிறாங்கன்னா, இல்லை அது வளமையாக கலாச்சாரம் நடைபெற்று கொண்டு போகிறது. 4 படத்தை பார்க்குறது, நாடகத்தை பார்க்குறது. அப்போ அவங்களுக்கு தெரியும் இந்த வயது வந்தால் திருமணம் முடிக்கணும். படத்தில் எப்படி கைடன்ஸ் கொடுக்கப்படுதோ அது மாதிரி இவன் பொம்பளையில் செலக்ட் பண்ண பார்க்குறது. அதே மாதிரி இன்றைக்கி எங்களோட வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண் யுவதிகள், ரசூலுல்லாஹ் தவாத்துல் ஹுதூர்னு சொன்னாங்க, கன்னி பெண்கள், அதாவது குடிசை வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கன்னி பெண்கள், இவங்க வந்து எப்படி தன்னுடைய ஆணை செலக்ட் பண்ண பார்க்குறாங்கன்னா, நாடகத்தை பார்க்குறது, படத்தை பார்க்குறது, அல்லது இன்றைக்கி டிக்டாக்கை பார்க்குறது, இன்ஸ்டாகிராமை பார்க்குறது. இன்றைக்கி ட்ரெண்டிங் எப்படியான பாய்ஸ், அதாவது நாங்கள் எப்படியான பாய்ஸை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க முடிவெடுக்கிறாங்க. எதை வச்சு முடிவெடுக்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸை வச்சல்ல, அந்த இப்புள்ள ட்ரெண்டிங் விடயத்தை வச்சு முடிவெடுக்கிறாங்க. எங்களுக்கு கொஞ்சம் பொஷான ஒரு போய் தேவை, அதே மாதிரி ஆண்கள் தரப்புல நினைப்பாங்க எங்களுக்கு ஒரு பொஷான ஒரு கேர்ள் தேவை, இப்படி இருக்கணும். சுபஹானல்லாஹ், சில ஆட்கள் கண்டிஷன் போடுவாங்க. அவங்க அந்த சேஜ் பண்ணுற யுவதிகளை நாங்கள் போய் எங்கே தேடுறது. அதே மாதிரி சில பெண்கள் சுபஹானல்லாஹ் அவங்க ஆண்களை தேடுவாங்க. அதை விட ஆச்சரியமான விடயங்களாக இருக்கும். எனவே இது சம்பந்தமான வழிகாட்டல்கள் தான் ஃபெஸ்ட்டு கொடுக்கப்படும், கைடன்ஸ். அதே போன்று சொல்லுங்கள், இந்த துணையை தெரிவு செய்யக்கூடிய நேரத்தில் இஸ்லாம் என்ன சொல்லி இருக்கின்றது? உண்மையில் மிக முக்கியமான ஒரு கேள்வி. நாங்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், ஒரு ஆண் பெண்ணையும் ஒரு பெண் ஆணையும் செலக்ட் பண்ணுற நேரத்தில் எதை நாங்கள் பார்க்க வேண்டும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய 4 விடயங்களை சொல்லி காட்டுகிறார்கள். துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஇன், ஒரு பெண்ணை 4 விடயங்களுக்காகவே திருமணம் முடித்து கொடுக்கப்படும். ஒன்றோ லிமாலிகா, ஒரு பொம்பளை ஒரு வாலிப பெண் யுவதி ஒருத்தர் இருக்கிறார், அவள்கிட்ட நல்ல காசு இருக்குது, நல்ல பணக்கார வீட்டு பெண்ணாக இருக்கிறார், இதற்காகவே நீ கொஞ்சம் பேர் அவங்கள போய் முடிப்பாங்க. அதே மாதிரி வலி ஹசபிஹா, அந்த பெண்ணுடைய பரம்பரையை பார்த்து முடிப்பாங்க. ஊரில் நல்ல பேரோடு வாழ்கிறாங்க, நல்ல கண்ணியமாக இருக்கிறாங்க, அந்த வீட்டில் போய் நான் திருமணம் முடிச்சேன்னா எனக்கும் ஒரு கண்ணியம் வரும், அதற்காகவே முடித்து பெண்ணை போய் முடிப்பாங்க. அதே மாதிரி வஜமாலிஹா, அந்த பெண்ணுடைய அழகுக்காகவே முடிப்பார்கள். நல்லா பார்க்குறதுக்கு கவர்ச்சியாக இருக்கிறா, அழகாக இருக்கிறா, வசீகரமாக இருக்கிறா, எனவே அதனால் அந்த பெண்ணை போய் முடிப்பாங்க. 4வது ரசூலுல்லாஹ் ஒரு காரணம் சொல்கிறாங்க, வலி தீனிஹா, அந்த பெண்ணில் நல்ல மார்க்கம் இருக்கும், டைமுக்கு தொழுவா, எதாக இருந்தாலும் குர்ஆன் ஹதீஸ் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பண்பு இருக்கும், பெற்றோர்களை நல்ல முறையில் கவனிப்பார்கள், அடுத்தவர்களை மதிப்பார்கள், இப்படி பல நல்ல பண்புகள் அந்த பெண்ணிடத்தில் இருக்கும். அதாவது முத்ததையனா, மார்க்கப்பட்டுள்ள பெண். அப்போ ரசூல் 4 காரணத்தை சொன்னாங்க தானே. ஒன்று அந்த பெண்ணுடைய காசுக்காக, பணத்துக்காக, அந்த பெண்ணுடைய குடும்ப பின்னணிக்காக, அந்த பெண்ணுடைய அழகுக்காக, அந்த பெண்ணுடைய மார்க்கத்துக்காக. இந்த 4 காரணங்களையும் சொன்ன ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? ஃபதுஃபர் பிதாத்தித்தீன், நீங்கள் எதை சாய்ஸ் பண்ணுங்க தெரியுமா? மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை சாய்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் அப்படின்ட்டு இந்த சமூகத்தை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அதற்குரிய காரணத்தையும் சொல்கிறாங்க. ஏன் மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை சாய்ஸ் பண்ணணும், அதே மாதிரி பெண்கள் ஏன் மார்க்கப்பட்டுள்ள ஆண்களை சாய்ஸ் பண்ணணும் என்பதற்குரிய காரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தரிபத் யதாக், உங்களோட ஃபியூச்சர் வெற்றியாக அமையும். அந்த தரிபத் யதாக்கு நம்ம விளங்குற மாதிரி ஒரு அர்த்தம் சொல்கிறதாக இருந்தால் உங்களோட எதிர்காலம் அல்ஹம்துலில்லாஹ் வெற்றி தான், பிரைட் ஃபியூச்சர். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன் தெரியுமா? மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணை ஒரு ஆண் முடிக்கிற நேரத்திலையும், மார்க்கப்பட்டுள்ள ஒரு ஆணை ஒரு பெண் முடிக்கிற நேரத்திலையும், மனிதனின் அடிப்படையில் சில புரிந்துணர்வு பிரச்சனைகள் வருகிற நேரத்தில் 2 பேரும் ஒரு முடிவுக்கு வருவாங்கன்னு தெரியுமா? எங்களுக்கு 2 பேருக்கும் இடையில சின்ன சலசலப்பு வருதா, ஒரு பிரச்சனை வருதா, ரைட், குர்ஆன் ஹதீஸ் என்ன தீர்வு சொல்லுது, நாங்கள் அதுக்கு போவோம். அல்லது இவங்க வந்து தீர்வு தேடி எங்கே போவாங்க? ஒரு ஆலிம்கிட்ட போய் தீர்வு கேட்பாங்க. இது யார் போய் கேட்பாங்கன்னா, மார்க்கப்பற்று யாருக்கு இருக்கிறதோ இவங்க தான் மார்க்க அடிப்படையில் தீர்வு தேடி போவாங்க. மார்க்கப்பற்றை விட்டு பணத்துக்காக, குடும்ப இதுக்காக, வெறுமனே அழகுக்காக முடித்தவர்கள் தீர்வு தேடி மார்க்கத்தை தேடி போக மாட்டாங்க. கடைசி நம்மளோட வாழ்க்கையில் ரசூலுல்லாஹ் யாருக்கு தரிபத்தியதாக்குன்றாங்க? ஃபியூச்சர் வெற்றி கிடைக்கும்னு யாரை பார்த்து சொல்கிறாங்க? யாரெல்லாம் மார்க்கத்தை முதன்மைப்படுத்தி பெண்ணை தேர்ந்தெடுக்கிறார்களோ, மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறாங்களோ, இவங்களுக்கு தான் ஃபியூச்சர் வெற்றி. மற்றபடிக்கு வேறு காரணங்களுக்காக தேர்ந்தெடுத்தால் அது அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் ஒரு மனிதர் மார்க்கத்தை முற்படுத்துகிறான், அல்ஹம்துலில்லாஹ், அவன் செலக்ட் பண்ணுற அந்த பெண்ணுக்கு மார்க்கம் இருக்கிறது, அழகு இருக்கிறது, குடும்ப பின்னணி இருக்கிறது, பணம் பொருளாதாரம் இருக்கிறது என்றால் அல்லாஹு தஆலா தாலிக ஃபதுலுல்லாஹ் யுஅ்தீஹி மன் யஷா, அது அல்லாஹ்வுடைய சிறப்பு நாடி எங்களுக்கு கொடுக்குறான். எனவே அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்ன இருக்கணும்?
மார்க்கம் தான் என்பதைத்தான் நேர்களுக்கு நாங்கள் திரும்ப திரும்ப அதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். நிச்சயமாக இப்படி நீங்கள் உங்களுடைய துணையை தெரிவு செய்யக்கூடிய நேரத்திலே மார்க்கத்திற்கு நீங்கள் முதலிடத்தை வழங்குங்கள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் திருமணத்திற்கு முன்னால் ஆண்கள் பெண்களை எவ்வாறு தயார்படுத்த வேண்டும் என்ற தலைப்பிலே கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே அடுத்ததாக சொல்லுங்கள், இப்போது நீங்கள் எப்படி நாங்கள் துணையை தெரிவு செய்ய வேண்டும் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்தி விட்டீர்கள். அதே போன்று எவ்வாறான விடயங்களிலே நாங்கள் எங்களுடைய இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் வழிகாட்டல்களை வழங்க வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்தினீர்கள். அடுத்ததாக சொல்லுங்கள், திருமணத்திற்கு பின்னால் இருதரப்பு பெற்றோரும் எப்படி அவர்களை வாழ விட வேண்டும் என்பது பற்றி. ஏனென்றால் சமகாலத்திலே அதிகமான விவாகரத்துக்களை பார்ப்போமாக இருந்தால் யுவதிகள் இளம் தம்பதியினர் அவர்கள் பாவம், அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இருதரப்பு பெற்றோர்களும் மூக்கை நுழைத்து அவர்களை வாழ விடாமல் ஆக்கி விடுகிறார்கள். உண்மையில் மிக முக்கியமான ஒரு கேள்வி இது. என்றால் இன்றைக்கு ஒரு கல்யாணம் நடந்து முடிஞ்ச உடனே 2 பேரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் பெற்றோர்கள் இருதரப்பு பெற்றோர்களும் நினைக்க வேண்டிய உறுதி கொள்ள வேண்டிய ஒரு விடயம்தான், என்னுடைய பிள்ளை சந்தோஷமாக வாழ்கிறானான்னு கேட்டால் அவர்களை மார்க்கத்துடைய அந்த ட்ரெக், மார்க்கத்துடைய வரம்பை மீறாத வரைக்கும் அவர்கள் அவங்க பாட்டில் விடணும். சில வழிகாட்டல்களை கொடுக்கலாம், அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் சில குடும்பங்கள் நம்ம என்ன பார்க்குறோம்டா, இவங்க இந்த இருதரப்பு பெற்றோர்களுக்கு இடையில் ஏதாவது ஒரு புரிந்துணர்வு பிரச்சனை வர நேரத்தில், அல்லது இவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பாங்க, அந்த அடுத்து விட்டாக்கள் கவனிச்சிருக்க மாட்டாங்க, அல்லது மாப்பிள்ளை வீட்டு குடும்பத்தினர்கள் பெண் வீட்டுக்கு வந்திருப்பாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு, அதில் ஏதோ கவனிப்பில் ஏதாவது குறைகள் நடந்திருக்கும். இதே காரணமாக வைத்து சில சந்தர்ப்பங்களில் மாப்பிள்ளை வீட்டு சைட் பெற்றோர்கள் அல்லது பெண் வீட்டு சைட்டில் உள்ள பெற்றோர்கள் பிடிச்சு நிற்பாங்க, நீங்கள் அவனை பிரிஞ்சு தான் வாழணும், தலாக் சொல்லிட்டு வந்துருண்டுவான். அப்போ தலாக் சொல்லிட்டு வந்துரு பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிற நேரத்தில் பிள்ளைகள் நடுவிலே தடுமாறுகிறார். அண்மையில் பல சம்பவங்கள். ஏன்னால் அவங்க சொல்லுவாங்க, ஹசரத் பாருங்கள், எங்களோட உம்மை பிடிச்ச புடியில் நிற்கிறா, பொண்ணை விட்டுட்டு நீ வீட்டுக்கு வா. அப்போ நான் கேட்குறேன், என்ன காரணம்? காரணம் இதுதான் மூளை. அப்போ இஸ்லாத்தில் தலாக்குக்குரிய பல காரணங்கள் இருக்க வேண்டும். நினைச்ச மாதிரி இன்றைக்கு நாங்கள் நிக்காக செய்து கல்யாணத்தை முடிக்கிறது, அடுத்த நாளைக்கு உம்மை வானடத்தோட கல்யாணத்தை தலாக் சொல்லிட்டு போகிறதுக்கு இது ஒரு விளையாட்டு அல்ல. இது ஒரு வாழ்க்கையினுடைய ஸ்டார்டிங். கடைசி வரைக்கும் மௌத்து வரைக்கும் சந்தோஷமாக குழந்தை குட்டிகளோடு குடும்பம் சகிதமாக வாழ்ந்து அதுதான் வாழ்க்கைன்றது. இப்போ இன்றைக்கு என்ன நடந்திருக்குதுண்டா, சின்ன வயதில் பிள்ளைகளுக்கு முடிச்சு கொடுக்குறது, அதன் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எந்த விதமான முன்னேற்பாடுகளும் இல்லாமல் அவங்களை கல்யாணத்தை முடிச்சு கொடுக்குறது, பெற்றோர்களுக்கும் அது சம்மந்தமான அறிவில்லை. அவங்களும் ஏதோ சடங்கு சம்பிரதாயத்துக்கு முடித்தாங்க, பிள்ளைகளை பெற்றார்கள், தன்னுடைய பிள்ளை இப்போ வளர்ந்துட்டாங்க, அவங்களுக்கும் கல்யாணம், இப்படி ஒரு வாழையடி வாழையாக ஒரு கலாச்சாரமாக தான் போய்கொண்டிருக்கிறது. அதனால் தான் நான் சொன்னேன், இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு வர வேண்டும் என்றால், எதிர்காலத்திலேயாவது தீர்வுகள் வர வேண்டுமாக இருந்தால், இனி வரக்கூடிய சந்ததியினருக்கு நிக்காஹ் சம்பந்தமான அந்த விடயங்களை படித்து கொடுத்ததற்கு பின்னால் தான் இந்த ட்ரக்குக்கு அவங்கள இருக்கும். இதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரணம். எனவே நாங்கள் பெற்றோர்களுக்கு சொல்கிறோம், தயவு செய்து மார்க்க வரம்புகளை உங்களுடைய பிள்ளைகள் மீறாத வரைக்கும், உங்களுடைய மருமகன்மார் அல்லது மருமகள்மார் இஸ்லாத்துக்கு எதிரான அந்த விடயங்களிலே ஈடுபடாத வரைக்கும் தயவு செய்து அவங்கள வாழ விடுங்க. நீங்கள் உங்களுடைய சுயநலத்துக்காக வேண்டி பிடிச்சி நின்று, அதாவது பெண்ணுடைய உம்மா பிடிச்சி நிற்கிறது, நீ அவனை விட்டுட்டு தான் வரணும். அதே மாப்பிள்ளைய உம்மா பிடிச்சி நிற்கிறது, நீ அவனை விட்டுட்டு தான் வரணும். இல்லாட்டி நீ எனக்கு பிள்ளையில் நீ விட்டு போயிரு. அப்படியெல்லாம் பிரச்சனை இருக்குது. என்ன காரணம் என்று ஏன் உங்களோட உண்மை இப்படி சொல்கிறா, ஏன் உங்களோட வாப்பை இப்படி விட்டுட்டு தான் வரணுமென்று ஏன் அடம் பிடிச்சி நிற்கிறான்ற காரணத்தை கேட்டால் சுபானல்லாம் அந்த ஸ்கூலில் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் சண்டை பிடிப்பாங்க இல்லையா, இந்த காரணம் மாதிரி, எனக்கு அவன் தண்ணி போத்தலை தரல, அவன் இந்த குழந்தை லஞ்ச் பாக்ஸால் ஒன்றும் எனக்கு தரல, இதனால் நான் அவரோட அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் எல்லாம் சின்ன பிள்ளைகள் அதிகமாக யூஸ் பண்ணா, உன்னோட டூ பிடிக்கிறேன்டுவான், உன்னோட கோபம் வேண்டுவான். இப்படி சின்ன பிள்ளைத்தனமான ஒரு விளையாட்டாகத்தான் இன்றைக்கு இந்த கல்யாணத்தை இன்றைக்கு சில பெற்றோர்கள் பார்க்குறாங்க. எனவே இந்த நிலை மாற வேண்டும். அதே நேரத்தில் ஹாஃபிஸ் அவர்கள் இன்னொரு முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ், இன்னும் அதிகமான பெற்றோர்கள் இருக்கிறாங்க, அவங்க எப்பயுமே தன்னை அர்ப்பணித்தாவது ஏண்ட புள்ள நல்லா வாழணும்னு அவங்க என்ன செய்வாங்க, நினைக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா சில நேரம் 2 வீட்டுக்கு இடையில பிரச்சனை இருக்கும், அப்போ இவங்க ஒதுங்கி இருப்பாங்க, பிள்ளைகள் சந்தோஷமாக வாழட்டுமே, நாங்கள் இதில் கொண்டு போய் மூக்கு நுழைவிக்கிறது. எனவே தான் நாங்கள் திரும்ப நேர்களுக்கு சொல்கிறோம், இஸ்லாம் அங்கீகரிக்காத, இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாத எந்த காரணத்தை சொல்லியும் உங்களுடைய பிள்ளைகளை பிரிப்பதற்கு தயவு செய்து முன் வந்து விடாதீர்கள். அது மிகப்பெரிய பாவம், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் என்பதைத்தான் இந்த இடத்தில் நாங்கள் தெளிவாக சொல்லிக் கொள்கிறோம். நிச்சயமாக. அதே போன்று இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
சில போது பெற்றோர்கள் தன்னுடைய ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி திருமணம் முடித்து மறு வீட்டுக்கு அனுப்பக்கூடிய நேரத்தில் சொல்லி அனுப்புகிறார்கள். ஏதாவது பிரச்சனை வந்தால் எனக்கு ஒரு கால் பண்ணுங்க, இப்படியான அட்வைஸ்களை கொடுத்து அனுப்புகிறாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை பாருங்கள். அவர்களுடைய மகளை திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள். ஒரு முறை வீட்டுக்கு வருகின்றார்கள், அலி அங்கே இருக்கவில்லை. ஒரு அற்புதமான சம்பவம். ஒரு மாமா மருமகனோடு எப்படி நடந்து கொண்டார்கள், அந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்துங்க. ஆமாம், அந்த நேரத்தில் எங்களுக்கு தெரியும், அதை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறோம். ரசூலுல்லாஹ் போய் பார்க்குறாங்க மஸ்ஜிது நபவியில், என்ன அவர் சாய்ந்து கொண்டு இருக்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் எப்படி போய் பேசுகிறாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் சிந்திக்கவில்லை, நான் தலைவன், என்னுடைய மருமகன் அப்படி நினைக்கவில்லை. ஒரு மருமகனோடு இறங்கி போகிறார். சமூக தலைவராக இருந்தும் அந்த இடத்துல குடும்பத்தை தான் பார்த்தாங்க. அப்போ இவர் போய் பார்க்குறாரு மஸ்ஜிது நபவியில். அப்போ தரையில் வந்து மணல் பூமி, யார் அலி ரலியல்லாஹு அன்ஹு சாய்ந்து கொண்டு இருக்கிறார், நபி அவர்களுடைய மருமகன். அப்போ இவங்க போய் யா அலின்னு கூப்பிடல. அங்கே தான் எங்களுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. அப்போ என்னன்னு கேட்க போயிருக்கிறாங்க, யா அபத்துராப்னு தான் கேட்டாங்க, கூப்பிட்டாங்க. மண்ணின் தந்தையேன்றாங்க. பாருங்க அந்த அந்த நிலைமை எப்படி ரசூலுல்லாஹ் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க. இப்போ அலி என்ன செய்தின்னு கேட்டிருந்தாலும் தப்பு இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் இது போன கட்டம், ரசூலுல்லாஹ் ஏன் போயிருக்கிறாங்கன்றது அல்லது அவங்களுக்கு தெரியும் தானே. மாமா வந்திருக்கிறார், வாய்ஸ் கேட்குது. அப்போ அவர் எப்படி அந்த மனசு எப்படி மாத்துறாருண்டா, யா அபத்துராப், மண்ணின் தந்தையேன்னு தான் அழைக்கிறாங்க. அப்போ எனவே தான் நாங்கள் நேர்களுக்கு சொல்லுகிறோம், பாருங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபியாக இருந்து தன்னுடைய மகனுடைய விடயத்தில் மருமகனை போய் சந்திக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் எப்படி தன்னுடைய முழுமையான பண்பாட்டை அந்த இடத்துல காட்டுறாங்க. பொதுவாக அரபிகள்கிட்ட அந்த ஒரு அந்த புனை பேர் சொல்லி அழைக்கிறது இருக்குது இல்லை, அது ஒரு மரியாதைக்குரிய ஒரு விஷயம். அப்போ ரசூலுல்லாஹ் அந்த கட்டத்தில் கூட என்னென்னு போய் கேட்க போகிறாங்க, அந்த டைமில் கூட மண்ணின் தந்தைன்னு அழைத்திருக்கிறார். எனவே தான் நாங்கள் நேர்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிறோம், எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு முதலாவது நீங்கள் காம் ஆகுங்க, நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. அந்த டென்ஷனில் இப்போ வீட்டில் வந்து மகள் ஒரு பிரச்சனையை சொன்ன உடனேயே அதை உடனே எடுத்துக்கொண்டு போய் மருமகன்கிட்ட கேட்குறது, அல்லது மகன் வந்து ஒரு பிரச்சனையை சொன்ன உடனே விட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சு வந்தா சும்மா அடைச்சதுமா நீங்கள் கால் பண்ணி கேளுங்க, நான் அடை சொல்கிறது நீ கால் பண்ணி கேளு, தாத்தா அடை சொல்கிறது நீ கால் பண்ணி கேளு. அப்போ சின்ன பிரச்சனையை பலர்கிட்ட சொல்லி பலரும் ஃபோன் பண்ணி கேட்குறேன்னு அவன் பாப்பா என்னடா இது சின்ன நடந்தது சின்ன பிரச்சனை, இவன் ஊர் முழுக்க எல்லாத்தையும் சொல்லிட்டான். எனவே அந்த பிரச்சனை இன்னும் பூதாகாரமாக மாறுது. சில நேரம் மனிதர்கள் வடிவில் சில சைத்தானியத்தான கருத்துக்களை மக்கள் சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் பேசுகிறத கேட்கணும், நீ இனியும் இருக்கணுமா, பிரிஞ்சிட வேண்டியது தானே. ஏன்னா சில நேரத்தில் பொறாமைக்காரர்கள் வெளியே இருந்து பார்த்து கொண்டிருப்பார்கள், இந்த குடும்பம் எப்பொழுது சின்ன பின்னமாக போகும். எனவே பொறாமைக்காரர்களுடைய அந்த சிரிப்புக்கு நாங்கள் ஆளாகிடக்கூடாது. அந்த விடயத்தில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி புதிதாக திருமணம் முடித்தவர்களாக இருந்தாலும் சரி, திருமணம் முடித்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், உங்களுக்கு இடையில் சில சலசலப்புகள் பிரச்சனைகள் வந்தால் எடுப்பிக்க யார்கிட்ட கொண்டு போயிடாதீங்க, பெற்றோர்கள்ட்ட கொண்டு போயிடாதீங்க. அவங்க வயது முதிர்ந்தவர்கள், சில நேரம் நாங்கள் சிம்பிளாக எடுக்கக்கூடிய சில விஷயங்கள் அவங்க அதை கொஞ்சம் டீப்பாக எடுப்பாங்க, அவங்களுக்கு அது ஒரு வெயிட்டாக இருக்கும், பாரமாக இருக்கும். அடைய நம்ம மகளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது, எப்படி தாங்கிறது. அப்போ சில நேரம் அந்த பெற்றோர்களுக்கு இல்லாத சுகர், ப்ரெஷர், இக்கப்பட்ட எல்லா நோயும் அந்த ஒரு ஃபோன் காலுக்கு போல் வர சான்ஸ் இருக்குது. ஆனால் நாளைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் ஒத்துமை. இப்போ நடக்கிற பிரச்சனை என்னென்னா, இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு வாய்த்தக்க நடக்குது, அந்த வாய்த்தக்கத்தை அந்த பெண் வந்து உமா கால் பண்ணி சொல்கிறா, அல்லது இந்த ஆண் வந்து தன்னுடைய உமா கால் பண்ணி சொல்லி அவங்க நினைக்கிறாங்க, அடைய மகளோட வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை நடக்கிற மாதிரி இருக்குதுன்னு யோசித்து அவங்களுக்கு ப்ரெஷர் கூடும். இப்போ நாளையிலேருந்து டாக்டர்கிட்ட போக வேண்டியது தான். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் நாளைக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒத்துமை. அப்போ இதனால் நாங்கள் தான் எங்களோட ஒரு சும்மா இருந்த ஒருத்தருக்கு வந்து என்ன செய்கிறோம், ப்ரெஷரை கொடுக்குறோம், நோயை கொடுக்குறோம். ஏன்னா இந்த விடயத்திலையும் தம்பதியினர்கள் மிக கவனமாக இருக்க வேணும். நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள், ரசூலுல்லாஹ் எப்படி ஹேண்டில் பண்ணி நாங்கள் அந்த வழிமுறைகளை தேடி நீங்கள் இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு வாழ்க்கையை நோக்கி நீங்கள் இன்ஷா அல்லாஹ் நகருவீர்கள். நிச்சயமாக மிக முக்கியமான ஒரு விடயத்தை ஷேக் அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். எனவே திருமணம் முடிக்கக்கூடிய இளம் தம்பதியினர் இந்த விடயத்திலே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பெற்றோர்கள் தங்களுடைய லிமிட்டுக்குள் இருந்து கொள்ள வேண்டும். தேவையற்ற விடயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது என்பதை நாங்கள் மிகவும் அழுத்தி இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துகின்றோம். அதிகமான காதி நீதிமன்றங்களிலே காதிகளிடத்திலே கேட்டால் சொல்வார்கள், இந்த விவாகரத்துக்குரிய காரணம் இவர்களுடைய குடும்பத்தினர்கள் என்று. எனவே மூன்றாம் தரப்பினர் இளம் தம்பதியினருடைய விடயத்திலே நீங்கள் மூக்கை நுழைக்க வேண்டாம் என்பதை
மிக தாழ்மையாக ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் இளம் தம்பதியினருக்கான வழிகாட்டல்களாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நிகழ்ச்சியின் இறுதிக்கட்டத்தில் இருக்கின்றோம். அடுத்ததாக சொல்லுங்கள், திருமணம் முடித்த இளம் தம்பதியினர் அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஆம், நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்தோம் பெற்றோர்கள் எப்படி இவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று. இப்பொழுது நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் இந்த இளம் தம்பதியினர்கள் எப்படி பெற்றோர்களோடு நடந்து கொள்ள வேண்டும். எனவே பெற்றோர்களோடு மாத்திரமல்ல, இளம் தம்பதியினர்கள் திருமணத்துக்கு பின்னால் நண்பர்களோடாக இருக்கலாம் அல்லது ஏனைய குடும்ப உறவுகளோடாக இருக்கலாம், எல்லாருடனும் கொஞ்சம் நடத்தைகளில் சில மாற்றங்களை கொண்டு வருவது கட்டாய கடமையாக இருக்கிறது. ஏனென்றால் பொதுவாக பெற்றோர்கள் என்று வருகிற நேரத்தில் அவர்கள் வயதிலே மூத்தவர்களாக இருப்பார்கள். நாங்கள் இப்போ புதிய ஜோடிகளாக இருக்கிறோம் என்பதனால் அந்த வயதிலே மூத்தவர்களை புறக்கணிக்கிறது என்ற ஒரு விடயம் இந்த தம்பதியினத்தில் வந்துவிடக்கூடாது. இது மிக முக்கியமான ஒரு விடயம். பெற்றோர்கள் எந்த சந்தர்ப்பத்திலையும் நினைக்கக்கூடாது, அதாவது நினைக்கிறதுக்கு இடத்தை நாங்கள் கொடுத்துடக்கூடாது. எப்படி இவ்வளவு காலமும் என்னையோட என் மகன் இறக்கமாக இருந்தார், இவ்வளவு காலமும் என்னையோடு என்னுடைய மகள் இறக்கமாக இருந்தாள், ஆனால் திருமணத்துக்கு பிறகு என்னோடு இருக்கிற தொடர்புகள் குறையுது. திருமணத்துக்கு பிறகு அந்த கணவனும் மனைவி இந்த இறக்கமாக இருக்கிறாங்களே தவிர ஒரு தாய் என்ற அடிப்படையில் என்னோடு அவர்கள் நெருக்கமாக பழகிறார்கள் இல்லை, தந்தை என்ற அடிப்படையில் என்னோடு அவர்கள் பழகிறார்கள் இல்லை என்ற அந்த எண்ணம் பெற்றோர்களுக்கு வராமல் நான் அந்த யுவதிகள் அதை என்ன செய்யணும், மேனேஜ் பண்ணணும். அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது? எப்படி மேனேஜ் பண்ணுறா அங்கேயும் இஸ்லாத்தில் வழிகாட்டல் இருக்குது. பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் உரிய முறையில் சரியாக செய்வீர்களாக இருந்தால், அதே மாதிரி நீங்கள் எப்பயுமே உங்களோட உம்மா உங்களோட மனைவி ரெண்டு பேரும் ஒரே இடத்தில் இருக்கிற நேரத்தில் நீங்கள் அவர்களை சமனாக பாருங்கள். உங்களோட உம்மா உங்களோட ஃபெஸ்ட் உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி உங்களோட உம்மா. எனவே உம்மாவுடைய அன்பும் உங்களுடைய மனைவியுடைய அன்பும் ஒரு நாளும் கிளேஷ் ஆகிடக்கூடாது. நீங்கள் தான் அதை பேலன்ஸ் பண்ணணும். ஏன்னா உம்மோட முன்னுக்கு நீங்கள் மனைவிக்கு ஓவராக அன்பு காட்டுற மாதிரி காட்டினா உம்மாவுக்கு பிரச்சனை. அதே மாதிரி மனைவியிட முன்னுக்கு நீங்கள் முழுமையாக உம்மா மட்டும்தான் நேசிக்கிற மாதிரி காட்டினீங்கன்னா அது மனைவிக்கு பிரச்சனை. ஆனால் இஸ்லாம் சொல்வது ரெண்டு பேரே நேசிங்க. உம்மாவோடுள்ள நேசம் வித்தியாசமானது, மனைவியோடுள்ள நேசம் இன்னொரு வகையில் வித்தியாசமானது. எனவே ரெண்டு பேரை நேசிக்கணும். உம்மாவுக்கு விளங்கணும் ஏண்ட மகன் என்னையோட தான் ஃபுல்லாக இறக்கும், மனைவிக்கு விளங்கணும் ஏண்ட ஹஸ்பண்ட் என்னோட தான் ஃபுல்லாக இருக்கும். அப்போ ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வரணும். என்ன தெரியுமா, உங்களோட உம்மாவும் முடிவுக்கு வரணும், உங்களோட மனைவி முடிவுக்கு வரணும். உம்மா சொல்லுவா மகன் என்னோட தான் இருக்கும், வைஃப் சொல்லுவா என் ஹஸ்பண்ட் என்னோட தான் இருக்கும். அப்போ ரெண்டு பேரும் உங்களை பார்த்து அப்படி நினைக்கிறதாக இருந்தால் நீங்கள் எவ்வளோ சமயோசிதமாக நடக்கணும் என்பது தான் மிக முக்கியமான ஒரு விடயம். அதே மாதிரி தான் ஹாஃபிஸ் அவர்களை இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த புது தம்பதியினர்கள் இருக்கு இல்லையா, இவங்க தன்னுடைய வாழ்க்கையை கல்யாணத்துக்கு பிறகு பெற்றோர்களோடு எப்படி நடக்கணும், குடும்ப உறவுகளோடு எப்படி நடக்கணும், அதே மாதிரி அவங்களை எப்படி மாற்றிக்கொள்ளணும், இது முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி வாலிபர்களில் எங்களுக்கு பார்க்கலும் ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஆனால் பலர் என்ன செய்கிறாங்கன்னா இரவில் சுற்றி திரிகிறது, அப்படி தானே. அந்த கல்யாணத்துக்கு முன்னால் உள்ள காலங்களில் வந்து ஃப்ரெண்ட்ஸ்மாரோட சேர்ந்து இரவாக சுற்றி திரிகிறது, தனியாக ட்ரிப் போகிறது, அப்படி இப்படி எல்லாம் இருக்குது. இப்போ கல்யாணத்துக்கு பிறகு அப்படி செஞ்சிருந்தால் வாலிபர்கள் திருமணத்துக்கு போகிற நீங்கள் ஒரு முடிவுக்கு வரணும். என்ன தெரியுமா, இப்போ நான் பழைய மாதிரி அல்ல, இப்போ நான் ஒருத்தரை பொறுப்பாக ஏற்றிருக்கிறேன், அப்படி தானே. நிக்கா மஜ்லிஸை சொல்கிறோமா இல்லையா, நான் இவ பொறுப்பெடுத்துக்கூடன்னு சொல்கிறோம், இவ்வளோ மகருக்கு நான் பொறுப்பெடுக்கிறேன்னு சொல்கிறோம். அந்த பொறுப்பெடுக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அமானிதம். அப்போ நாங்கள் ஒரு பெண்ணை திருமணம் முடித்து வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு நாங்கள் நைட்டுக்கு 11 மணி 12 மணி 1 மணி எல்லாம் நண்பர்களோடு இந்த நாளும் என்ன செய்யுது, ரோட்டை சுற்றி நல்ல அரட்டை அடிச்சுட்டு வீட்டுக்கு வாழ 1:30 மணி 2 மணி, வீட்டில் மனைவி தூக்கம். அடுத்த நாள் காலையில் திரும்பி எழும்புகிறோம், திரும்ப நாம தொழிலுக்கு போகிறோம், திரும்ப அடுத்த நாள் நைட்டுக்கு வேண்டாம் திரும்ப ஃப்ரெண்ட்ஸ்மாரோட சுற்றுறது. அப்போ அந்த மனைவி என்ன நினைப்பா, அப்போ என்னையே கணக்கில்லைன்னு நினைப்பாங்க. எனவே தான் நாங்கள் வாலிபர்களுக்கு சொல்கிறோம், பெற்றோர்களுக்கு சொல்கிறோம், உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் எப்படி வழிகாட்டுங்கண்டா, திருமணம் முடித்ததுக்கு பிறகு உங்களோட வைஃபை அந்த வாலிபர்கள் வைஃபுக்கு தான் முதன்மை இடம் கொடுக்கணும். இரவு நேரங்களில் பழைய மாதிரி எல்லாம் சுற்றி திரியிறது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு விடயம் அல்ல. ஏன்னா இன்றைக்கு அந்த காரணங்கள் தான் இன்றைக்கு நிறைய தலாக் நடந்துக்கு தெரியுமா உங்களுக்கு. ஏன்னா சில மனைவிமார்கள் சொல்கிறாங்க, இளம் தம்பதியினர்கள் அவங்க சொல்கிறாங்க, எங்கள் மாப்பிள்ளை கல்யாணம் முடிச்சாங்க, இத்தனை மணிக்கு வாராரு, திரும்ப போகிறாரு, என்னையோட ஒரு மணித்தியாலம் கூட இருக்கிறார் இல்லை. கல்யாணம் முடித்ததுக்கு பிறகும் ஏனைய பெண்களோடு சில தொடர்புகளை வைத்துக் கொள்வதற்கு எங்களுடைய கணவர் முனைகிறார். ஏனைய பெண்களோடு கண்ட மாதிரி தொடர்புகளை ஏற்படுத்த பார்க்கிறார். ஃபோனில் வேறு முறைகளை வந்து செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது பெரிய பிரச்சனை. அதை நாங்கள் ஆரம்பத்தில் சொல்கிறோம், கல்யாணம்னா என்ன என்ற இஸ்லாமிய வழிகாட்டல் கொடுக்கப்பட்டால் அந்த பிரச்சனைகள் வராது. அதே மாதிரி நாங்கள் அடுத்த சைடு அப்சைட் டவுன் பெரட்டி பார்த்தா இன்னும் சில குடும்பங்களில் வந்து மாப்பிள்ளை நல்லா இருப்பார், ஆனால் அந்த பெண் என்ன நடக்கும், கையில் ஃபோனை வச்சு கொண்டு இன்ஸ்டாகிராம் மூலமாகவோ அல்லது வேறு முறைகளையோ ஏனைய அந்நிய ஆண்களோடு பேசுகிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க, அந்நிய ஆண்களோடு பேச ட்ரை பண்ணுவாங்க. அப்போ இது பெரிய ஒரு ஃபித்னாவில் கொண்டு வந்து முடிச்சிடும் குடும்ப வாழ்க்கை. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்டா, கணவன்மார் தெரிஞ்சுக்கணும், மேக்சிமம் என்னால் முடிந்த அளவு மனைவிக்கு நான் நேரத்தை ஒதுக்கணும்.
ஏன்னா மனைவி மனுஷன் தானே, அவன் பேசிக்கொண்டு கதைச்சு கொண்டுனா அப்படி இருக்கணுமே. அதே மாதிரி கணவன்மாரும் நினைக்கணும் நான் மனைவிக்கு டைம் கொடுக்கணும், மனைவி நினைக்கணும் நான் கணவனுக்கு டைம் கொடுக்கணும். எனவே இது ஒரு புரிந்துணர்வு அடிப்படையில் தான் இந்த குடும்ப வாழ்க்கைகள் கட்டியெழுப்பப்பட வேண்டும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நீங்கள் இடையில் கேட்ட ஒரு கேள்விக்கு சம்பந்தப்படுகிறது. இந்த திருமண வாழ்க்கைன்னு வருகிறது இந்த வற்புறுத்தல் ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, வற்புறுத்தல். அதாவது சில இடங்களை நாங்கள் பார்க்குறோம், நான் யுவதிகள் வாலிபர்கள் எவ்வாறு தயார்படுத்தப்பட வேண்டும் என்பதுதானே தலைப்பு. அதில் இன்றைக்கு வாலிபர்கள் யுவதிகள் முறைப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயம்தான் வாப்பமார் அல்லது உம்மமார் அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்பத்தில் ஒருத்தரை மனசில் நினச்சி கொண்டு ஏண்ட மகளுக்கு நான் இவரைத்தான் முடிச்சு கொடுக்கணும் என்று சின்ன வயதிலே தீர்மானிச்சிருவான். ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் அன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறார், அது அவர் ஜோக்குக்கு சொல்ல உண்மையாக தான் சொல்கிறார், குழந்தை பிறந்த உடனே அந்த காலத்தில் குழந்தை பிறந்த உடனே இவங்க மனசால நினச்சிட்டான் இந்த பிள்ளைக்கு ஏண்ட பிள்ளையை தான் முடிச்சு வைக்கிறேன். அந்த குழந்தை பிறந்தாச்சு ஹாஸ்பிட்டலில் வச்சு நான் சும்மா சொல்கிறேன். அவர் சொல்கிறதுல உண்மை ஒன்று இருக்குது. ஏன்னா இப்படி மிச்சமான வருடக்கணக்காக நினச்சி வராங்க, பெற்றோர்கள் நினச்சிட்டு வராங்க இவங்களை தான் முடிச்சு கொடுக்கணும்ட்டு. பிறகு இவங்களுக்கு திருமண வயது வார நேரத்தில் இதை சொல்லுவாங்க, உங்களுக்கு அவரை தான் முடிச்சு தர போகிறேன். இவங்களுக்கு 100% விருப்பம் இல்லை, அப்படித்தானே? இந்த பெண்ணுக்கும் விருப்பம் இல்லை அல்லது ஆணுக்கும் விருப்பம் இல்லை அல்லது ஏதோ ஒரு தரப்புக்கு விருப்பம் இல்லை, 100% விருப்பம் இல்லை. இப்போ பெற்றோர்கள் எப்படி பார்க்குறாங்கண்டா, இவன் விருப்பம் இல்லைன்னு சொன்னதுக்கு எங்களுக்கு இதை கேட்கலாது. ஏன்னா குடும்பத்தில் எல்லாருக்கும் நாங்கள் சொல்லியாச்சு, நாங்கள் குடும்பத்தில் பெரியவங்க ஏற்கனவே பேசி தீர்மானிச்சிட்டோம் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில தான் கல்யாணத்தை நடத்த போகிறோம். இப்போ எங்களுக்கு இதை உடைச்சோம்னா குடும்பத்தில் பிரச்சனை வரும் என்பதனால் குடும்ப பிரச்சனையை தவிர்ப்பதற்காகவே என்ன செய்கிறாங்கண்டா, உங்களோட சொந்த பிள்ளையோட வாழ்க்கையில் மண்ணை போடுறீங்க, அந்த பிள்ளையோட வாழ்க்கையை முழுமையாக அழிக்க பார்க்குறீங்க. 100% ஒரு அணுவளவு கூடும் அந்த பெண்ணுக்கு அந்த மாப்பிள்ளை விருப்பம் இல்லை. ஆனால் எப்படியாவது அவங்கள பலவந்தப்படுத்தி உனக்கு அப்படி செய்வன் இப்படி செய்வன், இல்லாட்டி உன்னை விட்டு விரட்டுவன், அல்லது உனக்கு நான் இன்னும் கல்யாணம் பேசி தரவும் மாட்டேன், உன்னை வெளியே அனுப்ப மாட்டேன், இப்படியான்னு சொல்லி அந்த பிள்ளையை பயமுறுத்தி எப்படியோ முடிச்சு கொடுக்குறான். நான் கேட்குறது சந்தோஷமாக வருமா? நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. பெற்றோர்களாகி நீங்கள் ஒரு முடிவெடுங்க தெரியுமா, நான் என்னை பிள்ளைக்கு படிக்க வச்சிருக்கிறேன், ஓத வச்சிருக்கிறேன், எல்லாத்தையும் செலவழிச்சிருக்கிறேன். அதே மாதிரி திருமண வயதை அடைகிற நேரத்தில் நல்ல படியில் ஒரு மாப்பிள்ளையை பாருங்கள், மார்க்கப்பட்டுள்ள ஒரு மாப்பிள்ளையை பாருங்கள், நல்ல உங்களோட பிள்ளைய கவனிப்பாருன்னு நீங்கள் யாரை செலக்ட் பண்ணுறீங்களோ நல்லா பார்த்துக்கொள்வார், நல்ல அமானிதங்களை பேணுவார்னு அவரை செலக்ட் பண்ணி முதலாவது உங்களோட மகள்கிட்ட நீங்கள் அனுமதி கேளுங்க, மகள்கிட்ட விருப்பம் கேளுங்க. அதே மாதிரி ஆண் தரப்புலையும் தான் அவங்கள்ட்டையும் விருப்பம் கேளுங்க, இந்த பெண்ணை முடிக்கிறது நீங்கள் விருப்பமான. ஏன்னா பெண்ணை பார்க்குறது கட்டாய கடமை. ரசூலுல்லாஹுடைய மஜ்லிஸுக்கு ஒரு சஹாபி வரார், வந்து சொல்கிற அல்லாஹுடைய தூதரே எனக்கு திருமணம் நடக்க போகுது அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட இந்த குடும்பத்தை சுட்டி காட்டுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அப்படியா எப்போ கல்யாணம், எத்தனை சவான் சாப்பாடு, அப்படியெல்லாம் கேட்கல. ரசூலுல்லாஹ் கேட்டாங்கன்னு தெரியுமா, நீங்கள் அந்த பெண்ணை பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க. பாருங்கள் எப்படி ரசூல் எந்த அளவு தூரம் யோசிக்கிறாங்கன்னு. கல்யாணம் முடிக்க போகிறேன் செய்தியை சொன்னவன் அந்த சஹாபிட்ட ரசூலுல்லாஹ் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, அனதர்த இலைஹா, நீங்கள் அந்த பெண்ணை பார்த்தீங்களான்னு கேட்டாங்க. சஹாபி சொன்னார், இல்லையா ரசூலுல்லாஹ் அந்த பொண்ணை பார்க்கலன்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தெரியுமா, ஃபெஸ்ட்டுக்கு போய் அந்த பெண்ணை பார்த்துட்டு வாங்கன்றாங்க. ஏன்னா ஆட்கள் சொல்கிறத கேட்டு எங்களுக்கு முடிவெடுக்க இயலாது, எங்களோட மனசு அதை ஏற்றுக்கொள்ளணுமே. அப்போ இஸ்லாம் ஏனைய பெண்களை பார்க்க வேண்டாம் என்று சொல்லுகின்ற இஸ்லாம் கல்யாணம் முடிக்கிறேன் வரக்கூட உனக்கு பெண்ணை பார்ப்பதற்கு அனுமதி இஸ்லாம் தருகிறது. ஏன்னா நீங்கள் பார்க்குறோம், நம்ம உட்கார்ந்து ஒரு பெண்ணை பார்க்குறோம், என்னோட மனசுக்கு பிடிச்சிருக்குதா, அல்ஹம்துலில்லாஹ் ஓகேனா ஓகே சொல்ல வேண்டியதுதான். அதே மாதிரி அந்த பெண்ணுக்கும் இந்த ஆணை காட்ட வேண்டும், அப்படித்தானே? ஆணை காட்ட வேண்டும். எப்படி காட்டுறது, உங்களுக்கு இவரை தான் பேசிக்கொண்டு இருக்கிறோம், வேறு விருப்பமான. இப்போ இதை கூட சமூகம் எப்படி பார்க்குதுண்டா, இந்த ஆண் போய் பெண்ணை பார்த்துட்டா, பெண் வந்து ஆணை பார்த்துட்டா முடிச்சே ஆகணும், என்ன பார்த்துட்டாங்க தானே, இப்போ விருப்பம் இல்லைன்னு சொல்லேலான்றதுனால சமூகத்தில் இன்றைக்கு எப்படி நடக்குதுண்டா, நேரடியாக அவங்களுக்கு காட்டாமல் கால் பண்ணி சொல்கிறது, நாங்கள் இத்தனை மணிக்கு கொழும்புல இந்த பார்க்குக்கு வரோம், நீங்கள் நம்மளோட மகளை கூட்டிகிட்டு வாங்க அல்லது மகனை கூட்டிகிட்டு வாங்க, அவங்க 2 பேரும் பார்த்துக்குருவாங்க, அல்லது நாங்கள் இந்த பீச் ஓரத்துக்கு நாங்கள் கூட்டு வர்றோம், அல்லது இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு கூட்டு வர்றோம், முல்ல பார்க்குற மாதிரி பார்க்க சொல்லுங்க. அது என்ன, ரசூலுல்லாஹ் நேரடியாக தெளிவாக அனுமதி கொடுக்குறாங்கண்டா. திருமணத்துக்கு முன்னால் ஒரு ஆண் பெண்ணையும் பெண் ஆணையும் பார்ப்பதற்கு அனுமதி. நீங்கள் பார்க்குறீங்க, விருப்பம் இல்லையா, விருப்பம் இல்லைன்னு அவங்க சம்மந்தப்பட்டவங்க சொல்லிட்டு உங்களுக்கு போகலாம், அது சமூகத்தில் ஒரு குறை அல்ல. எனவே சமூக தலைவர்களும் குடும்ப தலைவர்களும் தயவு செய்து இந்த பெண் பார்த்தல் என்பதை ஒரு குறையாக நீங்கள் என்ன செஞ்சாதீங்க, பார்த்துடாதீங்க. பார்க்கறதுக்கு ஒரு உரிமையை கொடுங்க அவங்களுக்கு, அப்போதான் அவங்க சாய்ஸ் பண்ணுவாங்க. எனவே சாய்ஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு சொல்கிறோம், நீங்கள் மார்க்கத்தை முதன்மைப்படுத்தி சாய்ஸ் பண்ணுங்க. இப்படி மிக அழகான
வழிகாட்டல்களை ஷேக் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே வழங்கியிருக்கின்றார்கள். எனவே ரமலானுக்கு பின்னால் அதிகமான திருமண வைபவங்கள் நடைபெறும். வாலிபர்களே, யுவதிகளே, நீங்கள் உங்களுடைய துணைகளை தெரிவு செய்யக்கூடிய நேரத்திலே பல ஒழுக்கங்கள், இங்கே பல வழிகாட்டல்கள் சொல்லித்தரப்பட்டன. அவற்றை நீங்கள் எடுத்து நடந்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமானதாக பிரகாசமானதாக மாறும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய சிறப்பான நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றேன். சிரமம் பாராது இன்றைய தினம் எங்களுடைய கலையகத்திற்கு வந்து நல்ல பல கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொண்ட அஷேக் நில்ஃபத் அப்பாசி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இந்த அளவில் இன்றைய ரமலான் வசந்தம் விசேட இஃப்தார் முஸ்லிம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. உதவி தயாரிப்பாளர் முகமது அஃப்னாஸோடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.